ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருப்பதி போயிட்டு வரும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக 2 பிரியாணி வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம் வாங்க. மீனா மீனா என்னப்பா தூங்கிட்டு இருக்கீங்க? பாருங்க மக்களே, மதிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும், அம்மாவும் புள்ளியும். அதாவது எதுவும் வேலை இல்லை, அப்படிதானே? அதேதான் அதேதான். சரிவா, இந்தோ பிரியாணி. பாய் பிரியாணிடா. பாய் பிரியாணி இருக்கா? ஒன்று 150 ரூபா. 150 ரூபா தான். எப்படியும் வாங்கி கொடுத்தாச்சு, நம்மளும் ஒரு பிடிப்போமே. உனக்குலாம் பிரியாணி கிடையாது. ஏன் வாங்கி வந்தா நான் தான். நீ வாங்கி கொடுத்தா ஆடி வரும்போது அமாவாசைக்கு வரும்போது சரி வாங்கி வந்தா நான் தான். எனக்கு கொஞ்சம் கூட தர மாட்டீங்களா? ஆஹாவா, அதெல்லாம் இல்லை, எனக்கு கூட வேணும். பாருங்க மக்களே, வாங்கி வந்து கொடுத்தா 2 பிளேட் கை எடுத்துட்டு வந்து அதில் சாப்பிட்ருக்காங்க. ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்துகிறப்ப நாங்கள் சாப்பிட்டு குடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, வாங்கி வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளே வேலை செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில்லுன்னு வருதா? சில்லெல்லாம் ஆல்ரெடியா பயங்கர சூடாக வருது. சுடு தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கேன். இந்த ஊரை தான் அப்படி அநியாயம் கூட சேர்ந்து பிரியாணி ஆர்டர் போட வந்துட்டியா? அதாவது நீங்க சாப்பிட்ட மீந்துரும்ல, உங்களால் சாப்பிட முடியாது, அதனால கொடு. போட்டு வச்சு தேங்க்யூ. தயிர்லாம் போட்டுக்கோ. நான் ஃபர்ஸ்ட் பிரியாணி அப்படியே சாப்பிடுவாங்க. பிரியாணியோட ஆக்சுவல் டேஸ்ட் பார்ப்பேன். கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ தயிர் சோறு சாப்பிட்றவன் இதெல்லாம் பேசவே கூடாது. பிரியாணியில கொஞ்சமா தயிர் வச்சுப்போம். இவன் மொத்தமா தயிர் சாதம் மாதிரி பண்றோம். அதை பிரியாணியை பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடுப்பா. ஆமா, கேத்தி விட்டு சாப்பிட்ருக்கீங்களே, உங்க நிலைமை என்ன? வர மாட்டேன். அதான் நல்லா ஆட்டை போட்டு நல்லா ஜாலியா இருக்குது. இப்போ வீடியோ எடுத்தது காரணம் தெரியுமா? இது அவன் பார்க்கணும் வந்து உங்களை சண்டை போடணும். போட மாட்டான். ஏன் போட மாட்டான்? நல்லா சாப்பிடுவா. நான் மட்டும் 1 மாசம் கழிச்சு வரணும். வருவா, கண்டிப்பா வந்து சண்டை போடுவான். எங்களை கேட்டு நீங்க மட்டும் பிரியாணி சாப்பிட்டீங்க, வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா வந்து சண்டை போடுவோம். பாரு, பாய் கடை பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது. பிரியாணி விட்டால எவ்வளோ கடை பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம். திருப்பி அந்த பாய் கடை பிரியாணி வேற லெவல். அதனால தான் வெறும் 120 ரூபா எடுத்துருந்தார் பாய். இப்போ 150 ரூபா ஆகிட்டார். ஏன்னா இந்த மாதிரி வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா. அவர் வாரத்தில் 3 நாள் தான் கடை போடும். 3 நாள் கடை போட்டாலும் 3 நாளும் வியாபாரம் பயங்கரமாக ஆகிடுது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதானே. புளிச்சிக்கரை, தயிர் பச்சடி, அப்புறம் எது குருமா வச்சுக்கிறாங்க. இது 3மே டேஸ்ட். குருமா இல்லடியா, சால்னா மாதிரி. அதான் தெரியாது, ஆனால் அது 3மே சாப்பிட சூப்பராக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்தில் யாராச்சும் சில்லுன்னு கஞ்சி, மோர் சாதம், தயிர் சாதம், பிரியாணியா? சரி, நம்மளுக்கும் பிரியாணி கிடச்சிது, சாப்பிடும். கூடவே வந்து யார் ஆட்டி போட சொன்னாங்க? போடு வாங்கி வந்து நான் தானடா போடவே வந்து சொல்லிட்டு இருக்கேன். வரைக்கும் அது என் கைக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு வெயிலி பயங்கர அனலாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் விளையாட்டோம். செகண்ட் ரவுண்டா இவங்க கூட ஆல்ரெடி செகண்ட் ரவுண்ட் போட்டான். சிரிச்சு இருக்கானா? நீ போட்டுக்க மாட்டியா? இதோ இவ்வளோதாங்க. முக்கால் பாகம் சார் கொஞ்சம் தெரியல. ஆனா நிறைய சோறு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தா அதுல நீ வந்த தண்ணி குடிச்சு வயிறு நினைச்சிட்டு இருக்குங்களா? இடம் இருக்கா? நீ வீட்டுல குழம்பே செய்யல, மதியம் எப்படி மறுபடியும் தயிர் சாப்பிட்டோன்னு பாக்கணும். பாய் பிரியாணி கிடைச்சது. தயிர் போட்டு சாப்பிட்டு தயிர் சாப்பிட மாதிரியா? கோயம்புல தொட்டுக்கும் சாப்பிட்றவங்க டேஸ்ட் தெரியாது. ஆமாம், கோயம்பு ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு தான் இருக்கும்.
அப்படி சாப்பிட்றோம் கேட்டு பாரு டேஸ்ட் எப்படி இருக்கும். சரி சாப்பிட்டு பாரு. உங்களை எத்தனை பேர் அது மாதிரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்? குழம்பு வந்து நிறைய ஊற்றிட்டு கொஞ்சம் சாப்பாட்டில் ரசம் மாதிரி ஊற்றிட்டு சாப்பிட்றவங்க. இவன் அந்த மாதிரி தான் 2 இட்லிக்கு இவ்வளோ குழம்பு வேணும். 2 இட்லிக்கு 2 குண்டா குழம்பு சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மீனம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, கை கழுவ போகிறாங்க. ஏதோ பார்சல் வந்து பலமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீந்ததெல்லாம் எடுத்து வைக்கல, இதோ அது பாருங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த ரவுண்டு இது எங்களுக்கு எல்லாம் போதும்னு சொல்லிட்டோம். ஆனால் இவங்க மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. இது அப்புறமா இன்னொரு ரவுண்டு போவாங்க. உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி பல ரவுண்டு போகிறவங்க இருக்காங்களா? பல ரவுண்டு சாப்பிட்றவங்க இருக்காங்களா? அதுவும் சாப்பாட்டில் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.